Hello my dear friends, today's video is about how to say I don't know in a polite way. There are many things to say I don't know. Usually நம்ம ஏதாவது ஒரு क्वेश्चन கேட்டிருப்பாங்க, இல்லாட்டி நமக்கே ஒரு டாபிக் தெரியாமல் இருக்கும், நம்மகிட்ட கேட்பாங்க, இல்லைப்பா அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் இந்த எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது நம்ம we feel so bad about that. ஸோ அந்த மாதிரி இந்த பேடாக ஃபீல் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும்போது வாட் இஸ் தி அதர் வே டு சே பொலைட்லி, எனக்கு தெரியாது அப்படிங்கிறதையும் ரொம்ப டீசெண்டாவோ இல்லை ரொம்ப ப்ரௌடாவோ எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் டுடேஸ் வீடியோ. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐ எம் நாட் சர்டன் பட் ஐ கேன் ஃபைண்ட் அவுட் ஃபார் யூ. ஐ எம் நாட் சர்டன் பட் ஐ கேன் ஃபைண்ட் அவுட் ஃபார் யூ. ஆனால் இது எனக்கு கரெக்டாக தெரியலன்னா உங்களுக்காக நான் வேணா அதை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரியல அப்படிங்கிறது ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறதுக்கு பதிலாக அது ரொம்ப அழகாக சொல்லலாம். Actually, I am not certain, but I can find out for you அப்படின்னு சொல்கிறது தான் first one. Next பார்த்தீங்க அப்படின்னா, that is a good question. Let me do some research and get back to you. நீங்கள் கேட்டது ரொம்ப கரெக்டான கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி. ஆனால் நான் அதை பார்த்துட்டு என்னென்னு அதை சர்ச் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஐ கம் பேக் டு யூ ஆர் ஐ கெட் பேக் டு யூ, பார்த்துட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் நெக்ஸ்ட் ஒன். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, I don't have a definite answer, but I will look into it and get back to you. எனக்கு கரெக்டான ஆன்சர் இதுதான் ஆன்சர் எனக்கு தெரியும், கரெக்டாக என்னால் சொல்ல முடியல, பட் ஆனால் அதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, லெட் மீ செக் ஆன் தட் அண்ட் கெட் பேக் டு யூ. நான் அதை பார்க்குறேன், என்ன செக் பண்ண விடுங்க, நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து ஐ கெட் பேக் டு யூ, ஐ கம் டு யூ அப்படின்னு சொல்கிறது தான் நெக்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ எம் நாட் த பர்சன் டு ஆன்சர் தட். சம்டைம்ஸ் வந்து வேற யார்கிட்டயே கேட்குற கொஷின்ஸ் நம்மகிட்ட கேட்டிருப்பாங்க, நம்ம அந்த டாப்பிக்லேயோ இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை அதோட அந்த பர்டிகுலர் கொஷின் ஒரு நமக்கு வி டோன்ட் ஹாவ் எனி நாலேஜ் அபவுட் தட். அதுக்கு நீங்கள் எனக்கிட்ட கேட்டதை விட there is another person to ask that அப்படி சொல்லலாம். This is the right way to say I am not the right person to answer that or I am not the best person to answer that. உங்கள் கேள்விக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய ஆள் நான் இல்லை, அது கரெக்டான ஆள் நான் இல்லை, வேற ஆள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி I am not the right person சொல்லலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் இருக்கிற ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலிகிட்ட கேட்குறத ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டிருப்பாங்க, இல்லை சின்ன நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிற ஆள்கிட்ட கேட்டிருப்பாங்க, இல்லாட்டி அஃபிஷியலாக ஒரு சில டெசிஷனை வந்து கீழே இருக்கிற பீப்புள்கிட்ட கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்க வந்து they are not in a position to answer to the question. அப்போ சொல்லும்போது I am not the right person to, I am not the best person to answer to that because it is the official thing, so I am not in a best place to answer to that அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தட் இஸ் பியாண்ட் மீ. நீங்கள் கேட்குற கொஷின் அப்படிங்கிறது எனக்கு அப்பாற்பட்டது, இது என்னோட நாலேஜ்க்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த லாஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஐ எம் நாட் என்டையர்லி ஷுர் பட் ஐ பிலீவ். எனக்கு கரெக்டாக அதை சொல்ல முடியல, ஆனால் நான் நினைக்கிறேன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், பட் ஐ பிலீவ் தட் இஸ் தி ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஐ எம் நாட் என்டையர்லி ஷுர், கரெக்டாக இது ஃபுல்லாமே என்னால் சரின்னு சொல்ல முடியாது, இல்லை இதுதான் இருக்கும்னு சொல்லி ஷுவராக சொல்ல முடியாது, பட் ஐ பிலீவ் தட் இட் இஸ் அ ஃபேக்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த அதர் வேஸ் டு சே ஐ டோன்ட் நோ ஆர் எல்ஸ் த பொலைட் வே டு சே ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோங்கிறத தெரியல அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக சொல்கிறதுக்கு பதிலாக இது வந்து ரொம்ப கொஞ்சம் டீசெண்டாகவும் சொல்லலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐ எம் நாட் சர்டன் பட் ஐ கேன் find out for you. The next one, that is good question, let me do some research and get back to you. Next one, I don't have definite answer but I will look into it and get back to you. Next one, I am not the best person to answer to that. That is beyond me. The last one, I am not entirely sure but I believe. So my dear friends, use these phrases instead of telling I don't know. எப்போயாவது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வரும்போது இந்த ஃப்ரேசஸை யூஸ் பண்ணுங்க. நமக்குன்ற கான்ஃபிடென்ட் ரொம்ப அழகாக சொல்லலாம். எனக்கு தெரியல அப்படிங்கிறத சொல்லலாம், பட் ஆனால் it will not be suitable to all the situations. So make use of these phrases whatever I listed here. Thank you so much for watching my video and I catch you in the next video. Until that, signing off.